12 நாளுமே நாம சுபஹான மௌலித் அப்படின்னு சொல்லி புகழ்வது வெறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அவ்வளவுதான். அந்த பிறக்கும் பொழுது நடந்ததையே நாம 12 பைத்துல கம்ப்ளீட்டாக முடிக்க முடியல. அப்ப எவ்வளவு அழகா அந்த கவிஞர் சொல்லி இருக்கிறாங்க. அந்த பிறப்பில் என்னென்ன நடந்தது. நபியினுடைய பிறப்பு அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு பிறப்பு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குன்து நபியன் வ ஆதமும் பைனர் ரூஹி வல் ஜஸத். ஆதம் நபிக்கு உயிர் கொடுக்கப்படுவதற்கு முன்னால நான் நபியா இருந்தேன். குன்து நபியன் வ ஆதமும் பைனல் மாஇ வத்தீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடல் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே நான் நபியா தான் இருந்தேன். அப்ப நபி அவர்கள் மற்ற நபிமார்களை போல் 40வது வயதில் நபித்துவம் கொடுக்கப்பட்டவர்கள் கிடையாது. 1,23,999 நபிமார்களும் 40வது வயதில் நபியானாங்க. நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம் உயிருக்குயிரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே நபியாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் பிறக்கும் பொழுது அதிசயங்கள் நடந்தது என்பது ஆச்சரியமானது கிடையாது. ஏன்னா அந்த நபி பிறப்பதற்கு முன்னாலேயே அந்த நபியை பற்றிய அறிவிப்பை அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்திருந்தான். அப்போ கவிஞர் என்ன சொல்றாங்க, ஸலாத்துன் ஸலாமுன் ஹுமா சர்மதா அலல் முஸ்தஃபா மா யலூஹுன் நஹார். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்பொழுதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாகி கொண்டே இருக்கட்டும். எப்பொழுது வரைக்கும், எப்பொழுதெல்லாம் இந்த பகல் இருக்கிறதோ, இந்த பகல் இருக்கும் காலமெல்லாம் பெருமானாரின் புகழ் இருக்கும், அவர்களுடைய சலாத்து சலாம் இருக்கும். அல் கவுனு கத் லாஅ லனா வஸ்தனார் பிமௌலிதில் ஹாதி வதாபல் கரார். பெருமானார் பிறக்கும் பொழுது அகில உலகமும் ஒளி வீசியது. நபி பிறந்தது எப்ப? பிறந்தது நைட்டுல. ஆனால் நபி அவர்கள் பிறந்த அந்த வினாடி, அந்த இரவு நேரம் பகல் போல் உலகெல்லாம் காட்சி அளித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தாயார், அவர்களை ஈன்றெடுத்த மணிமகுடம் அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் அவர்களை பெற்றெடுக்கும் பொழுது யஹ்ருஜு மின் பைனி ரிஜ்லைஹா நூருன் அலாஅ பிஹா குசூரு பஸரா மினஷ் ஷாம். அவர்களுடைய 2 கால்களுக்கு மத்தியில, இது ரிவாயத்தில் இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய பைஹகியிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பு. இது மாதிரி நிறைய அறிவிப்புகள் இருக்கு. சீரத் இப்னு ஹிஷாம், தஃப்சீர் தபரி போன்ற குர்ஆன் விரிவுரைகளில் இந்த அறிவிப்பு பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம்கள். ஆமினா அம்மா அவர்களுடைய 2 கால்களுக்கு மத்தியிலிருந்து ஒரு பேரொளி வீசியது. நபி அவர்கள் உடலால் பிறந்தது என்பது உலகத்தில் ஒரு காரண உலகம் அப்படிங்கிறதுனாலதான். ஆனால் உண்மையிலே ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிலிருந்து வெளியானது ஒரு ஒளிதான், பேரொளி ஒன்று வெளியானது. அந்த ஒளியால், அந்த ஒளியிலே என்ன தெரிந்தது? ஷாம் நாட்டினுடைய பசரா என்ற ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோட்டை, அந்த கோட்டை அந்த ஒளியிலே தெரிந்தது என்று அவங்க சொல்றாங்க. அப்ப நபி அவர்கள் பிறக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஒளி இந்த உலகத்தில் வீசியது. அவங்க பிறக்கக்கூடிய ரூம்ல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார், 2 பேருடைய தாயும் அந்த ஆமினா அம்மா கூட இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஆமினா அம்மா வயிற்றிலிருந்து அந்த குழந்தை வெளியாகும் பொழுது நாங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் பார்க்கிறோம், அந்த அந்த அறை முழுக்க ஒளியாக திகழ்ந்தது. அந்த ரூம்ல இருந்து வெளியே போகும்ல, ரூமுக்கு 2 வாசல் இருக்குன்னு வச்சுக்கோம், அந்த ரூமுடைய இந்த பக்கமும் அந்த வெளிச்சம் போகும், அந்த பக்கமும் வெளிச்சம் போகும். கண்ணு கட்டிய தூரம் வரை கிழக்கு முழுக்க வெளிச்சமாகத்தான் இருந்துச்சு. மேற்கிலே பார்க்கிறோம், அந்த ஒளி எங்கெல்லாம் போகுதோ அந்த இடமெல்லாம் ஒளியாகவே தான் இருந்துச்சு. ஒரு வாட்ஸ், ஒரு லைட்டுக்கு ஒரு இத்தனை வாட்ஸ்ன்னு வச்சோம்னா அந்த வாட்ஸ் கெப்பாசிட்டி அளவுக்கு தான் அந்த ஒளி ரீச் ஆகும். அதுக்கு மேல அந்த ஒளி போய் ரீச் ஆகாது.
பெருமானாருடைய பேரொளி எத்தனை வாட்ஸ்ன்னு தெரியாது, அதை வாட்ஸுக்குள்ளெல்லாம் அடக்க முடியாது. அல் கவுனு கதுல்லா, அகில உலகமும் நபியினுடைய ஒளியால் ஒளி வீச துவங்கியது. யா நிஅமதன் கத் அம்மனா பிஷ்ருஹா ஃபி லைலத்தின் லாஅத் கலௌஇன் நஹார். நமக்கு கிடைத்த அந்த நிஅமத், அந்த நற்செய்தி, பெருமானார் என்ற அந்த நற்செய்தி நமக்கு கிடைத்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த நற்செய்தி இரவையும் பகலாக மாற்றி நமக்கு அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்தான். யா நிஅமதன் கத் அம்மனா பிஷ்ருஹா ஃபி லைலத்தின் லாஅத் கலௌஇன் நஹார். இரவும் பட்ட பகலை போல் ஒளி வீசியது. அது சூரியனுடைய ஒளி கிடையாது, பெருமானாருடைய அந்த குழந்தையினுடைய ஒளி. ஜமாலுஹு லம்மா பதா தாலிஆ அஷ்ரகத்தில் அன்வாரு பைனத் தியார். அந்த பேரழகு பெட்டகம் ஆமினா அம்மா அவர்களுடைய வயிற்றிலிருந்து வெளியானவுடன் அந்த வீடு முழிக்க ஒளியால் நிரம்பி விட்டது. நாதா முனாதி ஸஅதி லம்மா அத்தா யா தாலிபல் ஃபௌஸில் பிதாரல் பிதார். அப்பொழுது சொல்லப்பட்டது, யாரெல்லாம் வெற்றியை தேடிக்கொண்டிருந்தீர்களோ, நிம்மதியை தேடிக்கொண்டிருந்தீர்களோ, உயர்வை தேடிக்கொண்டிருந்தீர்களோ, அந்த அத்தனை பேரும் நபியினுடைய வரவை மரஹபா என்று சொல்லி வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். முது ஜாஅ ஸாரல் ஹக்கு ஃபீ இஸ்ஸத்தின் வ ஸுக்ருஃபுல் பாத்திலி வல்லா வஸார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த முத்தினுடைய ஒளி, ஹக், சத்தியம் இந்த உலகத்தில் வெளியேறும் பொழுது பாத்திலான எதுவெல்லாம் அசத்தியமாக இருந்ததோ, அசத்திய ஒளிகள் எல்லாம் திரும்பி ஓடி போயிடுச்சு. எந்தெந்த அசத்திய ஒளி? நபி அவர்கள் வந்தவுடன் பொய்யான அத்தனையும் ஓடி ஒளிந்து விட்டது. மின் ஹைபத்தில் மௌலிதி கிஸ்ரா கதா கசீர கல்பின் ஃபீ துஹூலின் வஹார். நபி அவர்கள் பிறந்த செய்தியினுடைய அந்த பயத்தில், அந்த நடுக்கத்தில், திடுக்கத்தில் என்ன ஆனது? கிஸ்ராவினுடைய கோட்டை, மிகப்பெரிய மன்னன் கிஸ்ரா, ஃபிரௌனை போல் உலகத்தை ஆண்ட கிஸ்ரா, கைசர் போன்ற அன்றைய காலத்தில் கோலோச்சிய மன்னர்கள். கிஸ்ராவுடைய கோட்டையில 14 தங்க கலசங்கள் இருந்துச்சு. நபி அவர்கள் பிறந்தவுடன் அந்த 14 தங்க கலசங்களுமே அப்படி நிலநடுக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. நபி அரபு தேசத்தில் பிறக்கிறார்கள், மக்காவில் பிறக்கிறார்கள், குறைஷி குலத்திற்கு மத்தியிலே அவர்கள் பிறக்கிறாங்க. அதற்கு இதுக்கும் எவ்வளவு தூரம்? பல 1000 கிலோமீட்டர். ஷாமினுடைய கிஸ்ரா, அங்கே இருக்கக்கூடிய 14 தங்க கலசம், ரொம்ப பழைய பாரம்பரியமிக்க தங்க கலசம், அப்படி சுக்கு நூறா கீழே விழுந்துருச்சு. அரசன் ஆடி போயிட்டான். என்னடா இது, என்ன நடக்குது இங்க, எதனால் இப்படி நடந்துச்சு? அங்க இருக்கக்கூடிய பழைய ஒரு ஃபாதிரியார் சொல்றார், அரசரே, நபி, இறுதி நபி பிறக்கும் பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழும் என்று நான் வேதத்தில் படித்திருக்கிறேன். இப்ப நம்முடைய கோட்டையினுடைய கலசங்கள் எல்லாம் உடைத்து சிதறியதை பார்த்தால் அந்த இறுதி நபி வந்துவிட்டார் என்பதற்கான அடையாளம். அப்ப ஆகிர் நபி, ஹாத்தமுன் நபியின் வந்து விட்டார்கள். பிறந்தது ஆமினா வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தை தான், இன்னும் நபியாகலாம் அறிவிக்கப்படல. ஆனால் இறுதி நபி வந்து விட்டார் என்று அந்த ஃபாதிரியார் அரசரிடம் சொல்கிறார். இந்த 14 கலசம் ஏன் உடைஞ்சுது? அப்ப சொல்றார் அந்த குரு, உங்களுடைய அந்த அரசாட்சி 14 தலைமுறைக்கு தான் இந்த உலகத்துல இருக்கும், 15வது தலைமுறை இந்த உலகத்துல இருக்காது. அதே போல் பாரசீகனுடைய கிஸ்ராவினுடைய 14 தலைமுறையினர்கள் ஆட்சி செய்தார்கள். அடுத்த அந்த பர்ஷியன் கண்ட்ரி செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில் இஸ்லாமினுடைய ஆட்சியாக அது மாறியது. உஸ்மான் நாயகத்துடைய காலத்தில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வு பெருமானார் பிறக்கும் பொழுதே அறிவிக்கப்பட்டுடுச்சு. அதை இந்த கவிஞர்கள் சொல்கிறார்கள், வன் ஷக்கலில் மௌலிதி ஈவானுஹு வ அக்லூஹு மின் தஹ்ஷத்தில் அம்ரி தார். அந்த நேரத்தில் அந்த கிஸ்ராவுடைய கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் ஆடிய நேரத்துல அந்த இருக்கக்கூடிய சுவர்கள், கோட்டையினுடைய சுவர்கள் எல்லாம் விரிசல் ஏற்பட்டு விட்டது. அந்த திடுக்கத்தில் பல பேரு, அந்த இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பைத்தியம் பிடித்தவர்களாக, அறிவு மங்கியவர்களாக மாறிவிட்டார்கள். அதே போல் நூருஹு அஹ்மத நாரன் தகத்
லில் ஃபுருசி சாரு மாலஹும் லவ்குனார். 1000 வருஷங்களாக பாரசீகத்தில் ஒரு நெருப்பு கொழுந்து விட்டு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை கோட்டையில் அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்குது. அதை இரவும் பகலும் பாதுகாக்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் இருக்கிறாங்க. மக்கள் அதை மாபெரும் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் பிறந்த அந்த நிமிடத்தில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த வினாடியில் 1000 வருஷமாக எரிந்து கொண்டிருந்த அவர்களுடைய தெய்வம் நெருப்பு மொத்தமா அணைஞ்சிருச்சு. மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியவில்லை. நமது தெய்வமாக வாழையடி வாழையாக பல 100 பரம்பரையாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமே, அந்த தெய்வம் திடீர்னு அணைஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? நபியாக வந்த பிறகு பெருமானார் ஷிர்கை ஒழிக்கவில்லை. நபி இந்த உலகத்தில் பிறந்தவுடன் ஷிர்க் என்ற நெருப்பு தானாக அணைந்துச்சு. இதுதான் பெருமானார் பிறப்பினுடைய மகிமை. ஏன் நாம ரசூலுடைய பிறப்பை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், நபி பிறந்த வினாடி ஷிர்க் ஒழிந்து விட்டது. பிறந்து வந்து உருவான பிறகு ஒழிகிறதுன்றது 2வது விஷயம். ஷிர்க் செய்யக்கூடிய தெய்வங்களாக இருந்த அத்தனையும் பயந்து ஓடி ஒளிந்து விட்டன. நபி வெளியே வந்த பிறகு மக்கள் உள்ளத்தில் இருந்த ஷிர்க்கை தான் ஒழித்தார்கள். ஆனால் தெய்வங்கள் எல்லாம் முன்னாடி காணாம போயிடுச்சு. வஹர்ரத்தில் அஸ்னாமு மின் அஜ்லிஹி கிபாருஹா தல்லு பிகஹரி ஸகார். நபி அவர்கள் பிறந்த உடனே நபிக்கு மரியாதை செய்வதற்காக மக்கள் வணங்கி கொண்டிருந்த சிலைகள் எல்லாம் அப்படியே நேரா நின்றுட்டு இருந்த சிலை அப்படியே பொத்து பொத்து பொத்துன்னு கீழே விழுந்து கொண்டே போது நபி அவர்கள் பிறக்கிறார்கள். நபி அவர்களுக்கு பணிந்து தவாழ்வாக மரியாதை செய்வதற்கு அத்தனை சிலைகளும் கீழே விழுந்து விட்டது. இது மாதிரி 1-2 மோஜிசாக்களா நடந்தது. எத்தனையோ மோஜிசாக்கள். எந்த பிரபலமான நிகழ்வும் உலகில் நடக்கவில்லை. யானை போர், அப்ரஹா வந்தார், இது எல்லாம் சின்ன சின்ன நிகழ்வு தான். சிலுவை போர், அந்த ஜெருசலம் கைப்பற்றப்பட்டது, சலாஹுதீன் அய்யூபி, உலகத்தில் வரலாற்றில் எதையெல்லாம் நாம் பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வாக சொல்கிறோமோ அந்த அத்தனை பிரம்மாண்டத்தையும் தூக்கி சாப்பிட்டு விட்டது நபி அவர்கள் பிறக்கும் பொழுது நடந்த நிகழ்வுகள். ஸல்லா அலைஹில்லாஹு ரப்புல் உலா மா ஜல்ல லைலு வ அலா அன்-நஹார். அப்படிப்பட்ட பெருமானாருடைய பிறப்பு, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் இரவும் பகலும் ஸலவாத் சொல்வானாக என்று அந்த கவிஞர் கவிதையை முடிக்கிறார். எனவே நபியினுடைய பிறப்பு சாதாரணமான பிறப்பு கிடையாது. அவர்கள் பிறந்த அடுத்த வினாடி குஃபுரும் ஷிர்க்கும் பாத்திலும் இந்த உலகத்திலிருந்து தலை தெறிக்க ஓடிய நாள் தான் மீலாத். எனவே அந்த மீலாதை கொண்டாடும் பொழுது மனிதர் யாரோ பிறந்தார், அவர் நம்முடைய தலைவரை கொண்டாடவில்லை. இந்த உலகத்தில் குஃபர் ஷிர்க்கெல்லாம் பயந்த ஒரு பிறப்பு பெருமானாருடைய பிறப்பு. எனவே அவர்களுடைய புகழை பாடும் பொழுது இந்த சிந்தனைகள் எல்லாம் நம் உள்ளத்தில் வர வேண்டும். அந்த நபியினுடைய பிறப்பின் பேர் அற்புதத்தை நாம் மனதில் உள்வாங்கி அதை உணர்ந்து நாம் இதை ஓதும் பொழுது நம் உள்ளம் பெருமானாருடைய முஹப்பத்தால் நிரம்புகிறது. பெருமானாருடைய அதிசயங்கள் நம் உள்ளத்தை ஆக்கிரமிக்கிறது. அந்த சிந்தனையோடு இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்வோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி